வீட்ல காயெல்லாம் இல்லாத போது எங்க அம்மா இந்த மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் செய்வாங்க. சூடான சாதத்துல ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிடுறப்ப அவ்ளோ சூப்பரா இருக்கும். ரொம்ப சிம்பிளா கமகமன்னு மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு 1 கப் துவரம் பருப்பை நல்லா கழுவி குக்கர்ல சேர்த்துடலாம். இதோட 2 கப் தண்ணி சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், 3 தக்காளி, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயமும் 4 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வேக வச்ச துவரம் பருப்பை நல்லா கடைஞ்சு இதோட சேர்த்து தேவையான உப்பு போட்டு கலந்துடலாம். இதோட கொஞ்சமா புளிய தேவையான தண்ணி ஊற்றி கரைச்சி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதி வந்து ஒரு சேர வந்தக்கப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா செம்ம டேஸ்டியான மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி.